هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيكون منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خيرا وأعظم أجرا واستغفروا الله إن الله غفور رحيم. சூரத்துல் முஸம்மிலுடைய கடைசி பகுதி. சென்ற வாரம் நாங்கள் சூரா முஸம்மிலுடைய ஆரம்ப பகுதியை நாங்கள் பார்த்தோம். 18 ஆயத்துகள் ஓதினோம். அந்த 18 ஆயத்துகளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தாயி, அல்லாஹும் பக்கம் அழைக்கக்கூடிய அழைப்பாளரிடம் 8 வகையான அம்சங்கள், குணங்கள் அவரிடம் இருக்க வேண்டும். முதலாவது இரவுடைய வணக்கம், இதே போன்று குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம், இதே போன்று திக்ருடைய பழக்கம், அல்லாஹுவின் பக்கம் சாயக்கூடிய பழக்கம், அல்லாஹுடன் முழுதையும் பரம் சாட்டும் பழக்கம், விரோதிகள் ஏதாவது பேசினால் பொறுமையாக இருப்பது, இதே போல அவர்களோடு அழகான முறையில் நடப்பது, இது போன்ற விடயங்கள் எல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு கியாமத்துடைய நிகழ்வுகளையும் அல்லாஹ் இந்த சூரா முஸம்மிலே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இது ஒரு உபதேசம். இது இன்ன ஹாதிஹி தذ்கிரா, இந்த குர்ஆன் இருக்குதே இது ஒரு உபதேசம். فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ سَبِيلًا, யாருக்கு விருப்பமோ தன்னுடைய பாதையை அல்லாஹுவின் பக்கம் தேர்ந்தெடுக்கட்டும். அல்லாஹ் சொல்றான், இந்த உபதேசத்தை கேட்டு
நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னண்டா, உங்களோட திசைய என் பக்கம் திருப்பும். உங்களோட திசை துனியாவின் பக்கம், வேற வேற திசைகள் இருக்கிற திசைகளை என் பக்கம் திருப்புங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா அல்லாஹ் சொல்ற, فَمَنْ شَاءَ اتَّخَذَ إِلَى رَبِّهِ سَبِيلًا என்று சொல்லிட்டு அல்லாஹ், இன்ன ரப்பக, நபியே நிச்சயமாக உடைய ரப், யஅலமு, அவன் அறிந்தவன், அன்னக தகூமு அத்னா மின் சுலுஸில் லைல், நபியே நீங்கள் இரவில் 2/3 பகுதி நின்று வணங்குறீங்க. எவ்வளவு நேரம்? இரவில் 2/3 பகுதி, அல்லது வனிஸ்ஃபா, அரைவாசி இரவு நீங்க நின்று வணங்குறீங்க நபியே, இது அல்லாஹ்க்கு தெரியும். வசுலுசா, அல்லது 1/3, 3/2, அரைவாசி, 1/3. இப்படி எல்லாம் நீங்க இரவையில நின்று வணங்குறீங்க. நீங்க மாத்திரமல்ல, வதாயிஃபத்தும் மினல்லதீன மஅக், உங்களோடு இருக்கக்கூடிய கூட்டமும். சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, அந்த காலத்துல இருந்த சஹாபாக்கள் அவ்வளோ ரசூலுல்லாஹ்க்கு விசுவாசம், சமூக சேவை, தீனுக்காக உயிரை கொடுக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக நபி அவங்க நின்று வணங்கினா இவங்கள் நின்று வணங்குறது. வதாயிஃபத்தும் மினல்லதீன மஅக், உஹதுடைய யுத்தம் நடக்குது. அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு உஹதுடைய யுத்தத்துல சொல்றாங்க, இன்றைக்கு என் அல்லாஹ்க்கு நான் காட்ட போறேன், நான் யாரு காட்ட போறேன்? ஊருக்கு இல்ல, அமீர் சாப்புக்கு இல்ல, அல்லாஹ்க்கு நான் காட்ட போறேன். என்ன காட்ட போறேன்? என்ற தியாகத்தை. அவங்க தொழுதது, சதக்கா கொடுத்தது எல்லாமே அவங்க யாருக்கு காட்டுறதுக்காக? அல்லாஹ்க்கு காட்டு. சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, சாத், உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை வருது. சாத், உஹது மலையிலிருந்து சொர்க்கத்துடைய வாடை வருது. சாத் அப்படியே போனாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. ஷஹீத், உயிரை கொடுத்துட்டாங்க. யாரு கொடுத்துட்டாங்க உயிரை? யாருக்கு? அல்லாஹ். ஆக மனிதனிடத்துல பெருமதியான சாமான் என்ன? உயிர். அந்த பெருமதியான சாமான அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டான். இப்ப உஹது யுத்தம் முடியுது. ஜனாசாவை எடுத்து பார்த்தா 80 சொச்சம் காயம். முகத்தை அடையாளம் காணவே இல்லை. அனஸ் பின் நதுருடைய அவர்களுடைய தங்கச்சி ருபை பின்த் நதுர் தான் கை விரலை வச்சு அடையாளம் கண்டு கொண்டார். இதுதான் என்ற சகோதரர். என்ன, இதுதான் நபியோடு இருந்த சஹாபாக்கள். இதை பார்த்துட்டு இருந்தவர் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் எப்படிப்பட்டவர் என்றா, இவர் ஹந்தக்குடைய யுத்தத்தின் பொழுது அவருடைய தோல் புயத்தில ஒரு அம்பு பட்டு இரத்தம் ஓடு. சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல பள்ளிவாசல் தான் ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் எது? ஜெயில் எது? பள்ளிவாசல். மஸ்ஜிது நபவி தான் ஜெயில். சுமாமா பின் உசால் என்பவரை நஜிதிலிருந்து பிடித்து வந்து பள்ளியில தான் கட்டின, தூண்ல. ஹஸ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பள்ளிக்கு பக்கத்துல தான் கூடாரம் அடிச்சு கொடுத்தார்.
சஹாபாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா படுக்க வரதும் பள்ளிக்கடை. எங்க வருவாங்க? தூங்குறது எங்க வருவாங்க? ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்ட போறார். மகளை பார்ப்போம், மருமகனையும் பார்த்துட்டு வருவோம். இன்னைக்கு மாமாமார மருமகமார பார்க்க போறோம் இல்லையே. பார்க்க போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட முகம் ஒரு ஜாதியா மாறி இருக்கு. கேட்டாங்க, எங்க இப்னு அம் எங்க, சாச்சாட மகன் எங்கன்னு கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எனக்கும் அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. எனக்கும் அவருக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரலாட்டி தான் பயம். சொர்க்க தலைவிட வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கு. எனக்கும் அவருக்கும் பிரச்சனை. அவர் எங்கேயோ போய்த்தார். இப்ப மாமா வளவிரிக்கார், தேடுறார் மருமான. எங்கடா போய்த்தார்? தேடினா பள்ளி வாசலுக்குள்ள வந்து படுத்துட்டு இருக்கார் இவர். அல் ரலியல்லாஹு மனைவியோட சண்டை உடிச்சு எங்க வந்து படுக்காரு? எங்க? வந்தாங்க. வந்து அரவாசி உடம்பு விரிப்புலையும் அரவாசி உடம்பு மண்ணிலையும் படுத்துட்டு இருக்கு. அல் ரலியல்லாஹு படுத்துட்டு இருக்கிறார். வந்து தட்டி சொன்னாங்க, கும் யா அபா துராப், கும் யா அபா துராப். ஒரு ஜோ கொண்டு போட்டாங்க. மாமா மருமானு, மண்ணுடைய தந்தை எலும்பு. என்ன சொன்னாங்க? அபா துராப்னு என்ன? துராபன்னா மண். மண்ணுடைய தந்தையை எலும்பு எலும்பு அப்படின்னு எழுப்பாட்டி விட்டாங்க. இமாம் புகார் ரஹிமஹுல்லா எழுதுறாங்க, என்ன அந்த காலத்துல பள்ளியில போய் படுக்கிறது. அல் ரலியல்லாஹு போய் படுத்துட்டு இருந்தாங்க பள்ளியில். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பள்ளிக்கு பக்கத்துல கூடாரம் அடிச்சு கொடுத்திருந்தார். எந்த அளவு ரத்தம் ஓடுமெண்டா, சஅத் இப்னு முஆதுடைய ரத்தம் ஓடி வந்துச்சா. தரையில ரத்தம் ஓடி வருது, நித்தாட்டேலா. பார்த்தாங்க, யார் மவுத்? சஅத் இப்னு முஆத். எப்படிப்பட்டவர்? சஅத் இப்னு முஆதுடைய மவுத்துடைய செய்திய மலக்குகள் கொண்டு வந்தாங்க. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. இஹ்தஸல் அர்ஷ் லிமௌத்தி சஅத் இப்னு முஆத். ஒரு ஆள் மௌத்தாகி அர்ஷ் நடுங்குமா? நம்ம ஊர்ல ஒரு ஆள் மௌத்தானது என்று முழு மார்க்கெட்டும் மூடி முழு கடையும் மூடி நடக்குமா? சாப்பிடாம. அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சு. 70,000 மலக்குகள் வந்தாங்க ஜனாசாவை தூக்கிட்டு போறது. என்ற ரசூலுல்லாஹோட இருந்த ஒத்துமை அவ்வளோ. அல்லாஹ் சொல்றான், வதாயிஃபத்தும் மினல்லதீன மஅக். உங்களோட இருந்தவங்க இருக்காங்களே அவங்களும் அப்படித்தான் நின்று வணங்குறாங்க ராவெல்லாம். எனவே வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார், வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார். அல்லாஹ் தான் இரவையும் பகலையும் நிர்ணயிப்பவன். யார்? அல்லாஹ். இரவ பகல கூட்டுறது குறைக்கிறது, தக்தீர் பண்றது. ஸ்ரீலங்கால அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய நாடுகள்ல இரவும் பகலும் சரிசமம். சரிசமம். சில நாடுகள்ல இரவு குறைய பகல் கூட, சில நாடுகள்ல பகல் குறைய இரவு குறைய. எங்கட நாடு அல்லாஹ் முழுதுக்கும் சரிசமமாக்கி தந்திருக்கின்றார். வல்லாஹு யுகத்திருல் லைல வன்னஹார் அலிம அல்லன் துஹ்ஸூஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்க்கு தெரியும் உங்களால இதை தாங்க முடியாது. இதை தாங்க முடியாது. அரவாசி ராவ் நின்று வணங்குறது, இரவுடைய 1/3 பகுதி நின்று வணங்குறது, 2/3 பகுதி நின்று வணங்குறது உங்களால் தாங்க முடியாது. ஆகவே ஃபதாப அலைக்கும்
அல்லாஹ் உங்களை மன்னிச்சிட்டார். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப فَقْرَؤُوا مَا تَيَسَّرَ مِنَ الْقُرْآنِ எவ்வளோ குர்ஆன ஓதேலுமோ அவ்வளோ ஓதும். நல்லா சொல். எவ்வளோ குர்ஆன ஓதேலுமோ فَقْرَؤُوا مَا تَيَسَّرَ مِنَ الْقُرْآنِ குர்ஆனை எவ்வளோ ஓதேலுமோ அவ்வளோ ஓதுங்க. இப்போ ஒரு பிரச்சனை தான் இந்த ஹாமதுருமாருக்கும் ஐயர்மாருக்கும் குர்ஆன் கொடுக்கிறது. இந்த குர்ஆன் கொடுக்கிறது பிரச்சனை இல்லை, அந்த குர்ஆன்ல உள்ளதை சொல்லி கொடுக்கும். ஹாமதுருமாருக்கோ ஐயர்மாருக்கோ ஜனாதிபதிக்கோ குர்ஆனை கொண்டு போய் நீங்க கொடுங்க, பிரச்சனை இல்லை, எங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா ரசூலுல்லாஹ் குர்ஆன் கொடுத்தில்லை. யாருக்கு? ரசூலுல்லாஹ் யாருக்காவது குர்ஆன் கொடுத்தாங்களா? குர்ஆன் எழுதப்பட்டே இருக்கல ரசூலுல்லாஹ்ட காலத்துல. நபி அவங்க யாருக்கும் குர்ஆன் கொடுக்கல. நபி அவங்க கூப்பிட்டு வச்சு பேசி, நபி அவங்க கூப்பிட்டு வச்சு என்ன பேசினது? அதான் விடத்தோல்ல இப்ப பிரச்சனை. இப்ப நாங்க காரதியில் இருக்கிற ஐயர்மார விடத்தை கூப்பிட்டு, அம்பார்ல இருக்கிற ஹாமதுருமார கூப்பிட்டு என்ன பேசுறது? என்ன பேசுறது? ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. பிள்ளை பிறந்தா எங்களுக்கு தெரியும் முதலா கொடுக்கிறது தாய்ப்பால். முதலண்டே பிள்ளை பிறந்த சந்தோஷத்துல புரியாணி ஆக்கி கொடுத்தா என்ன நடக்கும்? புரியாணி ஆக்கி கொடுத்தா என்ன நடக்கும்? இப்பதான் பிள்ளை பிறந்துருக்கு, சந்தோஷம். சரி, பிள்ளை பிறந்தது சந்தோஷம். அதுக்காக பிள்ளைக்கு புரியாணி கொடுக்கிறது இல்லை. பிள்ளை கொடுக்கிற என்ன? தாய்ப்பால். வந்தவங்க புரியாணி தின்ட்டு போகும். ஒரு காஃபிர் வந்திருக்கிறார், இவருக்கு சொல்ற முதல் விடயம் ஃபர்தாவை பத்தி அல்ல. முஸ்லீம்கள் அவங்களுடைய மர்மஸ்தானத்தை வெட்டணும், இதையா போய் சொல்றது? ஹத்னா செய்யணும். அவங்களுக்கு சொல்ற விடயம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். என்ன சொல்லணும்? நபி அவர்கள் முழு தலைவர்களுக்கு எழுதின கடிதம் என்ன? யா அஹ்லல் கிதாப் تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله. வாங்க அல்லாஹ்வை வழங்குவோம். வாங்க. ஹாமதுருமாருக்கோ ஐயர்மாருக்கோ ஃபாதர்மாருக்கோ யாருக்கு முதல் இஸ்லாம் பேசுறது ஃபர்தாவை பத்தி, பள்ளிய பத்தி, ஹத்னாவை பத்தி, மாட இருக்கிறத பத்தி அல்ல. அவங்களோட முதல் பேசுற என்ன சாமான்? அல்லாஹ். அல்லாஹ் இதை ஏத்துக்கணும். ஜனாதிபதியை சந்திக்க கிடைக்குது, சரி குர்ஆனை கொடுத்துட்டு வந்தோம், நல்ல விஷயம், தவறில்லை. ஆனா நீங்க பேச வேண்டிய விடயம் அவர்களோட அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ரெண்டு இல்லை, அல்லாஹ் ஒருவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி வந்தார் எங்களுக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இதைத்தான் பேசும், இதைத்தான் கதைக்கும். கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாம் என்றது இன்றைக்கு நேற்று தோன்றிய ஒன்றல். நல்ல விளங்கும். இஸ்லாத்துக்கு இன்றைக்கு எத்தனை ஆயிரம் வருடம். ஒவ்வொரு உலகத்திலையும் இஸ்லாம் வளர்ந்து வந்து அப்படியே வீழ்ச்சி கண்டு ஜனவரி 2 போல முஸ்லீம்களுக்கு துக்கமான தினம் இல்லை உலகத்தில். எத்தனாம் தேதி? ஜனவரி 2 முஸ்லீம்களுக்கு அது மாதிரி துக்க தினம் இல்லை உலகத்தில். இதை விளங்கோ. என்ன நடந்துச்சு உலகத்தில்? உங்களுக்கு தெரியும், வலீத் பின் அப்துல் மலிக் உமையாக்களுடைய ஹலீஃபா, திமிஷ்க்ல ஹலீஃபாவாக இருக்கிறார். வலீத் பின் அப்துல் மலிக்குடைய கவர்னர் தான் ஆப்பிரிக்காவுடைய கைர்வானுடைய கவர்னர் தான் மூசா பின் நுசைர். மூசா பின் நுசைர் இவர்களுடைய பெயரெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன்டா, நாங்க சாதாரண ஒரு சமூகம் அல்ல, வரலாறு எங்கள்கிட்ட தான் இருக்கு. இதை படிங்க நீ. இந்த மூசா பின் நுசைர் என்ன செய்யறாருண்டா,
ஆப்பிரிக்கா, சூடான், இந்த கானா, இந்த நைஜர், இந்த ஏரியாக்கள்ல இஸ்லாத்தை வளர்த்து ஒரு பர்பர் என்ற ஒரு கபீலாவை இஸ்லாத்துக்கு எடுக்கிறார். என்ன கபீலா? என்ன கபீலா? பர்பர். இந்த பர்பர் என்ற கபீலா இஸ்லாத்துக்கு வந்தா இவங்க தைரியசாலிகள். இவங்க யாரு? தைரியசாலிகள். இந்த பர்பர் கபீலாவில் ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. யாருண்டா? அவருடைய பேரு தான் தாரிக் பின் ஜியாத். என்ன பேரு? தாரிக் பின் ஜியாத். இந்த தாரிக் பின் ஜியாதை தேர்ந்தெடுத்து யோசிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? முஸ்லீம்கள் யோசித்தது வித்தியாசமான சிந்தனை. அந்த காலத்தில் முஸ்லீம்களுக்குள்ள பிரச்சனை இருக்கல்ல, போட்டி இருக்கல்ல. தாரிக் பின் ஜியாதை வச்சு எப்படி ஐரோப்பாவை சொர்க்கவாதியாக ஆக்குறது? எப்படி யோசிக்கிறாங்க? ஐரோப்பாவை என்ன செய்யும்? இப்ப திமிஷ்க், ஈராக் எல்லாம் முஸ்லீம்களுடைய நகரம். ஐரோப்பா அப்படியே இருக்கு. இப்ப நாங்க இங்க இருந்துட்டு எங்கட காரைதீவையும் ஒவ்வொரு ஊரையும் யோசிக்கிறத போல். இப்ப என்ன செஞ்சாங்க? சரி, தாரிக் பின் ஜியாதுக்கு முன்னால மொரோக்கோ, நீங்க ஜியோகிராஃபியில படிச்சிருப்பீங்க, மொரோக்கோ வழியால தான் இந்த ஸ்பெயினுக்குள்ள நுழையும். மொரோக்கோ வழியால். மொரோக்கோல இருந்து ஆக கிட்ட உள்ள ஊர் தான் தஞ்சா. ஊர் பேர் என்ன? தஞ்சா. இந்த தஞ்சால யுல்யான் என்ற ஒரு முஸ்லிம் தலைவரை நியமிச்சார். ஏண்டா ஸ்பெயினுக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு போகும். சரி, முடிவெடுத்துட்டாங்க. ஹலீஃபா யாரு? வலீத் பின் அப்துல் மலிக். அவர கவர்னர் மூசா பின் நுசைர். அவருடைய படைத்தலைவர் தான் தாரிக் பின் ஜியாத். சரி, ரெடியாக்கினாங்க. தாரிக் பின் ஜியாது கிட்ட சொன்னாங்க, எல்லாருமே அஜமிகள், 7000 பேர் கொண்ட படையை தயாரித்தார். 16 அரபிகள், மற்ற 6000 சொச்சம் அஜமி பர்பர் கோத்திரத்தை சேர்ந்தவர். கப்பலை தயாரித்தாங்க. கடல்ல தான் போகணும். மொரோக்கோல இருந்து கடல்ல கப்பல் போகுது. தாரிக் பின் ஜியாதும் கப்பல்ல போறார். இமாம் இப்னு அசீர் ரஹிமஹுல்லா அவங்களுடைய காமில் தாரீഖ்ல வரலாற்று எழுதுறாங்க. அப்படியே கப்பல்ல போகும் பொழுது தாரிக் பின் ஜியாத் ஒரு கனவு ஒன்று காண்றார். அந்த கனவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண்றார். கனவுல சஹாபாக்களை காண்றார். சஹாபாக்கள் ஸ்பெயினுக்குள்ள உந்துலுசுக்குள்ள நுழையிற மாதிரி காண்றார். உடனே எழும்பி சொன்னார், கனவுண்டு கண்டேன் ரசூலுல்லாவை. சஹாபாக்களை, நபியே உங்க எனக்கு நன்மாராயம் சொன்னாங்க, தாரிக் நுழை, உனக்கு வெற்றி கிடைக்கும். அப்படியே அந்த கப்பல் வந்து ஸ்பெயினுடைய போர்டர் ஜபலு தாரிக், தாரிக் என்ற மலை அடிவாரத்தில் அந்த கப்பல் அப்படியே நிற்குது. 7000 முஸ்லீம்களும் ஸ்பெயினுக்குள்ள இறங்கினாங்க. ஒரே ஒரு வரலாற்று கிதாபில் எழுதுறாங்க. அதிகமாக ஸ்பெயினை பற்றி வரலாறு கிதாபுகள் இருக்குது. நஃப்ஹு தீப் என்ற ஒரு கிதாப் ஒன்று இருக்குது. ஒரே ஒரு கிதாபில் எழுதுறாங்க, ஹசரத் தாரிக் பின் ஜியாத் 7000 முஸ்லீம்களை வைத்து ஒரு ஹுத்துபா ஓதினார். அந்த ஹுத்துபால சொன்னார், முஸ்லீம்களே, சிதுக்கும் சபரும் எங்கள்கிட்ட இருக்கணும், உண்மையும் பொறுமையும் எங்கள்கிட்ட இருக்கணும். இந்த 2 சாமான், 2 விடயம். ஒன்று உண்மை, அடுத்தது சபர். ஹுத்துபாவை முடிச்சிட்டு அவர் சொன்னாராம், யாராவது நீங்க மொரோக்கோவுக்கு திரும்பி போற நோக்கம் இருந்தா கப்பல் தயாராக இருக்குது, போகலாம். யாருமே போக விரும்பல. சில உலமாக்கள் சொல்றாங்க அப்படி நடக்க இல்லைன்னு. ஆனா ஒரே ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார், இரவு நேரமாகுது, முழு கப்பலும் 10. எல்லாரும் யோசிச்சாங்க, விரோதி வந்துட்டானோ, லுத்ரி. அப்பொழுது ஸ்பெயினை ஆண்டது லுத்ரி. என்ன செஞ்சாங்க? போய் பார்த்தா தாரிக் பின் ஜியாத் கப்பலுக்கு பக்கத்துல நிக்கிறார். முழு கப்பலையும் பத்த வச்சுட்டார். சொன்னாரு, யாரும் போற நோக்கம் இல்லையே, அதுதானே பத்த வச்சு. சரி,
சகோதரர்களே, அடுத்த நாள் படையை தயாரிச்சாங்க. ஸ்பெயினுக்குள்ள நுழைந்தாங்க. ஸ்பெயின் அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்களுக்கு தஞ்சாவிலிருந்து தலீத்தலா, அப்படியே மாரிதா, அப்படியே கர்னாத்தா, அப்படியே குர்துபா, இஷ்பீலியா, ஒந்துலுஸ், அப்படியே ஒவ்வொரு நகரமாக வெற்றி கொள்ள ஆரம்பிச்சாங்க. 7000 முஸ்லீம்களுக்கு முன்னால கிறிஸ்தவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. கலிமாவை சொல்லுங்க, இஸ்லாத்துக்கு வா. என்ன செஞ்சாங்க? அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரி 138ஆம் ஆண்டு முழு ஸ்பெயினையும், 710ஆம் ஆண்டு முழு ஸ்பெயினையும் வெற்றி கொண்டார் தாரிக் பின் ஜியாத். இந்த தாரிக் பின் ஜியாதோடு ஸ்பெயினை பாதுகாத்த பெரும் ஒரு ஆலிம் தான் அப்துல் ரஹ்மான் அல் காஃபிகி என்பவர். அப்துல் ரஹ்மான் அல் காஃபிகி அதை விட அந்த ஸ்பெயினை 8 நூற்றாண்டுகள் 800 ஆண்டுகள் பாதுகாத்தவர் தான் யூசுப் பின் தாஷ்பீன் என்பவர். யூசுப் பின், பேருகளை சொல்றது எதுக்கென்று நீங்க விளங்கும். அது மாதிரி மக்களை நம்மட ஊர்கள்ல உருவாக்கும். அப்படிப்பட்டவர்கள் உருவாகணும், தைரியசாலிகள், மார்க்கவாதிகள். தாரிக் பின் ஜியாத், மூசா பின் நுசைர், அப்துல் ரஹ்மான் அல் காஃபிகி, யூசுப் பின் தாஷ்பீன். சகோதரர்களே, 8 நூற்றாண்டுகள் முஸ்லீம்கள் ஸ்பெயினை ஆட்சி செய்தார்கள். 800 வருடம் கிட்டத்தட்ட ஸ்பெயினை 800 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுது, பக்கத்துல தான் நாங்க ஏற்கனவே பலாத்து ஷுஹதா என்ற ஒரு சம்பவத்தை பத்தி தஃப்சீர்ல சொன்னேன். பிரான்சுடைய போர்டர்ல நடந்த ஒரு யுத்தம் தான் பலாத்து ஷுஹதா. முஸ்லீம்களில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்ட ஒரு யுத்தம் கனிமத்துக்கா, பலாத்து ஷுஹதால. இது பிரான்ஸ் போர்டர் நடக்குது. பாருங்க, அந்த காலத்துல ஐரோப்பால் நுழைந்து முழு ஐரோப்பாவுடைய நாகரீகமும் இருந்தது ஸ்பெயின்ல தான். எங்க இருந்துச்சு? ஸ்பெயின்ல, ஒந்துலுஸ்ல. முஸ்லீம்கள் ஒரு யுத்தத்தால் கிடைத்த கனிமத்தால கட்டினதுதான் குர்துபா பள்ளிவாசல். குர்துபா இதெல்லாம் தேடி பாருங்க, நீங்க கிடைக்கும். கர்னாத்தாவுல குர்துபா பள்ளிவாசல் ஒரு யுத்தத்தால் கிடைத்த கனிமத். எவ்வளவு முஸ்லிம் இன்ஜினியர்மார் இருந்தாங்கண்டா, குர்துபாவுடைய பள்ளிவாசலுக்கு 360 கண்ணாடி வச்சாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கண்ணாடியால சூரிய வெளிச்சம் வரும். 2வது நாள் 2வது கண்ணாடி, 3வது நாள் 3வது கண்ணாடி. எப்படி? முஸ்லிம்களுடைய தலை. 1000 தூண்கள் பள்ளிவாசல். குர்துபாவுடைய பள்ளிவாசல் 1000 தூண்கள். எப்படி வளர்ந்த நாடென்றா இப்பே தெரியும். ஐரோப்பாவுக்கோ பழங்கள் வாரது ஸ்பெயின்ல இருந்தது. ஸ்பெயினுடைய பழம் தான் ருசி. முஸ்லீம்கள் விவசாயத்தில், முஸ்லீம்கள் கட்டிடக்கலையில், முஸ்லீம்கள் இபாதத்தில் முழுதிலையும் முன்னேறிய காலம். முழுதிலை முஸ்லீம்கள் தான் உலகத்தை ஆள்றதுக்கு தகுதியானவர்கள் என்று பேசப்பட்ட காலம். இந்த பள்ளிவாசல்ல தான் இப்ப நாம தஃப்சீர் நடத்துறோமா இல்லையா? நாம தஃப்சீர் நடத்துறோம். ஏன் தஃப்சீர் நடத்துறோம்? இது எங்கட காலம் நடந்து வந்தோண்டு. அந்த பள்ளிவாசலுடைய ஒரு தூணுக்கு பின்னாலதான் இமாம் குர்துபி. இமாம் பேர் என்ன? இமாம் குர்துபி என்ற ஒரு இமாம் இருந்தார். குர்ஆனுக்கு விளக்கம் எழுதினார் 28 ஒலிம்ல. அவர் ஒரு தூணுக்கு பின்னுக்கு பாடம் நடத்துவார். இப்படி பாடம் நடக்கும். இன்னொரு தூணுக்கு பின்னால் இமாம் இப்னு அப்துல் பர், ஹதீஸுடைய இமாம், இன்னொரு தூணுக்கு பின்னுக்கு. இப்படியெல்லாம் மிக சிறப்பாக இருந்த நாடுதான் ஸ்பெயின். மிக சிறப்பாக இருந்த நாடு. சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம்.
அப்துல்லா அல் ஹஜ் என்பவர் உலமாக்கள் தனித்தனி கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க ஸ்பைனை பற்றி. தனித்தனி கிதாபுகள். எப்படி நாகரிகம் முதலா டாய்லெட் கட்டப்பட ஸ்பைன். முதலா மார்க்க அறிஞர்கள் உந்துருச தேடி போவாங்க, மார்க்கத்தை தேடி ஸ்பைனுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் இருந்த இந்த நகரம் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தங்களுக்கு மத்தியில் சண்டை பிடிச்சாங்க. சண்டை பிடிச்சு என்ன செஞ்சாங்க, ஸ்பைன 1 2 3 4 பிரிச்சு 30 ஊரா பிரிச்சு விட்டாங்க. எத்தனையா பிரிச்சாங்க? நீங்க வரலாறு விளங்கி கொள்ளுங்க. ஒரு சின்ன பிள்ளையாவது விடத்திலிருந்து பாடமாக்கினா இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு இந்த வரலாறு அவர் பேசுவார். அதுக்காக தான் நான் பாதுகாத்து வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் அமானிதமா. எது நடந்தாலும் இந்த காலத்துல முன்னைய காலத்தோட தொடர்பு இருக்கும் எங்களுக்கு. வரலாறு என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல, படை வரலாறு. தாரீக் ஜுனூதுல்லா, அல்லாஹ்ட பட வரலாறுகள் பாடம் படிக்கணும் வரலாறை வச்சு. இந்த ஸ்பைன எத்தனையா பிரிச்சாங்க? 30 பிரித்தாங்க. அரசியல்வாதிகள் கலீஃபாக்கள் சண்டை பிடித்து அதுக்கு அரபியில சொல்லுவது முலூகுத் தவாயிஃப். முலூகுத் தவாயிஃப். ஒவ்வொருத்தரும் பிரிச்சு சண்டை பிடிச்சி அவங்களுடைய பதவிக்காக. இப்ப இந்த நேரம்தான் யூசுப் பின் தாஷ்பீன் என்ற தலைவர் கவலைப்படுறார். என்ன செய்யறது? முஸ்லீம்களுக்குள்ள சண்டையே. இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களை தாக்க ஆரம்பித்தார். இதுலதான் ஹசரத் யூசுப் பின் தாஷ்பீன் ஹிஜ்ரி 449 ஆண்டு ஜலாஃபா என்ற இடத்துல கிறிஸ்தவர்களை வெற்றி கொண்டு இன்னும் உறுதிப்படுத்தினார் முஸ்லீம்களை. இதெல்லாம் முடிஞ்சு கடைசியாக ஒரு நிலைமை ஒன்று வருது முஸ்லீம்களுக்கு. எப்படி என்றா, ஒரு ஆளுக்கு காட்டி கொடுத்து கிறிஸ்தவர்கள்ட்ட போய் அந்த முஸ்லீம் அப்படி இந்த முஸ்லீம் அப்படின்னு ஒரு ஆள் என்ன செஞ்சாங்க, காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுக்குற பழக்கம் இருக்குது. முஸ்லீம்களே முஸ்லீம் காட்டி கொடுக்குற என்ன தாக்குறதுக்கு எவ்வளோ மிருகத்தனம் அது. இந்த கோடாலி கொத்த கொலை மரம் சொல்லிச்சாம் புடி யாரண்டு பார். என்ன சொல்லிச்சாம்? கோடாலிய பார்த்து மரம் சொல்லிச்சாம் புடி யார். எதால கோடாலிக்கு புடி போடுறது? கோடாலிக்கு எதால புடி போடுறது? அதே மரத்தால தான். அந்த மரத்துக்கு தான் ஆப்பு. அது மாதிரி தான் உலகத்தில் முஸ்லீம்கள் விழுந்தது முஸ்லீம்களால தான். முஸ்லீம்கள் விழுந்தது யாரால? அவருடைய பொக்கட்டை நிறைக்கிறதுக்காக ஊரை வித்துருவார், சமூகத்தை வித்துருவார், காட்டி கொடுத்துருவார். ஜும்மாவை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் சிஐடியில கையில கொடுப்பார். ஸ்ரீதேவி பயானுகளை ரெக்கார்ட் பண்ணி சிஐடியில கையில கொடுப்பார். ஸ்ரீதேவி காட்டி கொடுக்கிறது. இது முனாஃபிக். இது நடந்தது ஸ்பெயின்ல. சகோதரர்களே, ஹிஜ்ரி 1492 ஆண்டு 1490 கிட்டத்தட்ட எல்லா 30 ஊர்ல கிட்டத்தட்ட 29 ஊரை கிறிஸ்தவர்கள் பிடிச்சிட்டாங்க. முஸ்லீம்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க. சண்டை தானே உங்களுக்கு இல்ல, சண்டை பிடிக்கக்குள்ள லேசி அது பிடிக்கிறது. இந்த நேரம் தான் ஒரு பொம்புல வாரார், கஷ்டாலாவுடைய ஜனாதிபதி. அந்த பொம்புல பேர் இசாபிலா. அரபுல இசாபிலா, இங்கிலீஷ்ல வேற பேர் இருக்கும், அதே மாதிரி மாறும். இவள் ஒரு சபதம் செய்தால் ஸ்பெயின முஸ்லீம்களுடைய கையிலிருந்து எடுக்காமல் நான் எனது உடுப்பை மாற்ற மாட்டேன். 2 வருடம் ஒரே உடுப்புல இருந்தால் இந்த பெண் அதோட குளிக்கிறது. சபதம் செஞ்சிட்டால் எப்படியாவது நான் எடுப்பேன். இவனுடைய இந்த பெண்ணுடைய கணவன் தான் பெர்னாண்டோ.
அவனுடைய போட்டோக்கள் எங்களுடைய வரலாற்றில் இருக்குது. முஸ்லீம்களுடைய வரலாற்றில் அவருடைய பெர்னாண்டோ யார் முழுதுமே பதியப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்தவ மன்னர் தான் இவருடைய காலம்தான், இவர் தான் பெர்னாண்டோ என்பவர். இந்த போட்டோஸ்ல இருக்கக்கூடியவர் தான் அவர். என்ன செஞ்சார்? சரி, முடிவெடுப்போம், எப்படியாவது முஸ்லீம்களை தாக்குறதுன்னு முடிவெடுத்து கடைசி ஊர் மீதமாக இருந்தது கர்நாத்தா. என்ன ஊர்? 29 ஆட்சியும் போயிட்டு கர்நாத்தா மாத்திரம் மீதமாக இருக்குது. இந்த நேரம்தான் கர்நாத்தாவை ஆண்டு கொண்டிருந்த கடைசி மன்னர் தான் அபு அப்துல்லா முஹம்மது என்பவர். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய போட்டோ அவருடையது. அபு அப்துல்லா முஹம்மது என்பவர் தான். இவர் தான் கடைசியாக ஸ்பெயின் ஆட்சி செய்தவர். இவர் என்ன செஞ்சார்? இவரோட கிறிஸ்தவர்கள் பேசினார்கள். 1490ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 2ஆம் தேதி காலையில ஸ்பெயினுடைய துறப்பை கொண்டு போய் அவருடைய கிறிஸ்தவ மன்னருடைய கையில ஒப்படைச்சார். நினைச்சாங்க முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்களோட நல்ல முறையில் நடப்பாங்கன்னு நினைச்சாங்க. முஸ்லீம்களுக்கு ஒரு பாடம், முஸ்லீம்கள் எப்பையும் கிறிஸ்தவர்களை கொண்டது கிடையாது. பலஸ்தீன்ல கிறிஸ்தவர்கள் 70,000 முஸ்லீம்களை கொண்ட சமயம் முஸ்லீம்கள் ஒரே ஒரு ஆளைத்தான் கொலை செஞ்சாங்க, மற்ற எல்லாரையும் விட்டுட்டாங்க. இது முஸ்லீம்களுடைய தயாளத்தனம். இவர் என்ன செஞ்சாரு? கடைசி மன்னர் அபு அப்துல்லா முஹம்மது துறப்ப கொடுத்ததோட யாரும் நினைக்கல துறப்ப கொடுப்பார் என்று. இவர் அம்மா கூப்பிட்டு சொன்னாவா, உன்ன மாதிரி பொம்பளை நான் வாழ்க்கையில கண்டது. இந்த முஸ்லிம் சமூகத்தை அப்படியே அடிமையாக்கிட்டே. சகோதரர்களே, இப்பதான் தொடங்க போகுது கவலையான நிகழ்வு. 2ஆம் தேதி ஜனவரி மாதம் துறப்ப கையில கொடுத்ததோட முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு. முதல் குரூப் நுழையுது ஸ்பெயினுக்குள்ள சிலுவைகளோட. முழு பள்ளிவாசலுடைய மிஹ்ராப் எல்லாம் உடைக்கப்பட்டு மிம்பர்ல, குர்துபாவுடைய மிம்பர்ல சிலுவையை கொண்டு வந்து வச்சாங்க. எல்லா பள்ளியுடைய மனாராக்கள்லையும் சிலுவையை நாட்டினாங்க. இது ஒரு படை செய்தது. அடுத்த படை வருது, 2வது படை. எனக்கு ஸ்பெயின்ல முழு குர்ஆனும் கிட்டத்தட்ட எழுதப்பட்டிருந்தது. முழு குர்ஆனுடைய ஆயத்துகளையும் அழிக்கிறதுக்கு ஒரு படை, 2வது படை. 3வது படை வருது. ஒரு வெள்ளியால பெரிய ஒரு சிலுவை எடுத்துட்டு பள்ளிக்கு மேல கொழுவுறது, இதுக்கு ஒரு குரூப். 4வது படை வருது. பள்ளிவாசல்களுடைய மனாராக்கல்ல மணிய கட்டுறதுக்கு, இது 4வது படை. எப்படி செட்டிங் பாருங்க. இவங்க நினைக்கல, முஸ்லீம்கள் நினைச்சாங்க துறப்ப கொடுத்தா எங்களோட சேர்ந்து இருப்பாங்க. ஏற்கனவே திட்டமிடப்பட்டுட்டு ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு படை. 4வது படை மணிகளோட வருது. வந்து மனாராக்கல்ல மணிய கட்டுறாங்க. 4வது படை. 5வது படை குர்ஆன் மதரசாக்கள் இருக்குது, மக்தபுகள் எல்லாம் உடனே நித்தாட்டப்படும். அந்த பிள்ளைகளுடைய கையில் இருந்த அவ்வளோ குர்ஆனையும் எடுத்து பத்த வைக்கிறதுக்கு ஒரு படை. அல்லாமா இக்பால் இந்தியா பாகிஸ்தான் உருவான நேரம் அல்லாமா இக்பால் ஒரு விடயத்தை சொன்னாரு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கிறாங்களே முல்லாக்கள், லெப்பமார், இவர்களை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஸ்பெயினை அழிக்கிறதுக்கு முதலாக செய்தது அந்த லெப்பமார கொலை செஞ்சது. நாம் நினைக்கிறது குர்ஆன் மதரசா, இந்த மதரசாவால என்ன இல்ல. அல்லாமா இக்பாலுடைய கருத்து, பாகிஸ்தானுடைய முக்கியமான மதரசா ஒன்று அழிச்சார் பர்வேஸ் முஷர்ரஃப். அழிச்ச நேரம் அல்லாமா இக்பாலுடைய கருத்தை தூக்கி போட்டார். மதரசாக்கள் இந்த ஓதுறது, இந்த தலப்பா, இதெல்லாம் கேவலமா பார்த்துடப்படாது. இஸ்லாத்தை பாதுகாக்கக்கூடிய சின்னங்கள். பலஸ்தீன்ல, அதாவது
ஸ்பெயின்ல நுழைந்து 5வது படை இதை செஞ்சாங்க. 6வது படை முஸ்லீம்களுடைய வரலாற்று புத்தகங்களை பத்த வச்சாங்க. என்ன செஞ்சாங்க? வரலாற்று தத்தார் செஞ்சாங்களே பக்தாதுல, தத்தாரிகள் பக்தாதுல அந்த நேரம் முஸ்லீம்களிடம் இருந்த புத்தகத்துடைய தொகை 1,20,00,000 புத்தகம். எத்தனை புத்தகம்? 1 கோடி. மன்னர்கிட்ட இருக்கும் ரோயல் லைப்ரரி, ரோயல் லைப்ரரி மன்னற்றதான் இருக்கும். இப்னு சீனா 18 வயதுல வந்த நேரம் மன்னர் என்ன செய்தார்? ரோயல் லைப்ரரிய வாசிந்து திறந்து கொடுத்தார். அதுலதான் இப்னு சீனா இவ்வளவு பெரிய கல்விமானாக மாறினார். இப்னு சீனா கனூன் புத்தகம் எழுதியவர். டாக்டர்மார்லாம் சத்தியம் எடுக்காங்களே. முஸ்லீம்களிடம் 1,20,00,000 புத்தகம் இருந்துச்சு. இதே நேரம் ஆங்கிலேயர்களிடம் 2000 புத்தகம் தான் இருந்துச்சு. முதல் வேலை வரலாற்றை அழிக்கிறதுக்கு 6வது படை என்ன செய்தார்கள்? முழு புத்தகத்தையும் எரித்தார்கள் முஸ்லீம்கள். இமாம் குர்துபியுடைய, இப்னு அப்துல் பர்ருடைய புத்தகங்கள். 7வது படை வருது. என்ன படை? வித்தியாசமான ஒரு படை சகோதரர்களே. முஸ்லீம்களுடைய நகத்தை கலத்துறதுக்கு ஒரு படை. வேதனை ஸ்டார். எவனை பிடிச்சாலும் முதல் நகத்தை கலத்துறது. 7வது படை. 8வது படை வருது. அடுத்தது முஸ்லீம் கொமரு பெண்களுடைய மார்ப வெட்டுறது. எப்படி இருந்திருக்கும்? உலமாக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஷைத்தான் 2 ஷைத்தான் எல்லாம் சமூகம் கெடுறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஒருவன் காட்டி கொடுத்துருவான், 2 பேர் காட்டி கொடுத்துருவான் ஊர. என்ன நடக்குது பாருங்க. சாவிய கொடுத்தானா பெண்களுடைய மார்ப வெட்டுறதுக்கு. எல்லோருக்கும் தெரியும். பிரபாகரன் என்பவர் உருவானதே வவுனியாவுல பாடசாலைக்கு போன 2 பிள்ளைகளுடைய மார்ப வெட்டி அந்த ராணிசோ பொட்டியில போட்டு அனுப்பினதை பார்த்து தான் எல்டிடிஏ உருவாயிடுச்சு. அந்த வெஞ்சம், ஆத்திரம். முஸ்லீம்களுக்கு பேச இயலாது. கொமரு பெண்களுடைய மார்புகள் வெட்டப்பட்டது. யாருக்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? இந்த வரலாற்று. 9வது படை அடுத்தது. 9வது படை வருது. அது எப்படின்னா பிள்ளைகளை பார்க்கிறது, மர்மஸ்தானத்தை தூக்கி பார்க்கிறது. பிள்ளைகளுடைய கத்னா செஞ்சு இருந்தா கொல்றது. ஏன்? சின்ன பிள்ளைய விடு, அவனை நாங்க மதமாத்தலாம். கத்னா செஞ்சிருந்தா இவன் பெரியார், வெட்டு. அடுத்த படை வருது. உள்ளுக்கு நுழையுது. நடந்துட்டே இருக்குது. எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் சொல்றாங்க, எத்தனை மில்லியன் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்கன்னு தொகை தெரியாது. அடுத்த படை வருது. அவங்களோட கையில மெஷின் உண்டு. அந்த மெஷின் பொம்புளோட உருவம் உண்டு. வாலிபர்களை அதுல படுக்க வைக்கிறது. அந்த மெஷின்ல அப்படியே படுக்க வச்சு அவர் மர்மஸ்தானத்தை மட்டும் வெட்டுறது. ஏன்? இதற்கு பிறகு முஸ்லீம் பரம்பரை உருவாக கூடாது. எவ்வளவு திட்டம், எவ்வளவு உலகத்துல நடந்திருக்குது சகோதரர்களே. அதே நேரம்தான் இன்றைக்கு தடமாறுறாங்களே ஹிஜாப் ஹிஜாபுடைய சட்டத்தை நீக்கி நாங்க ஒரே அடியா முஸ்லீம்கள் வாழ்றப்போ ஓரத்துக்கு. அந்த நேரம் தானாம் முஸ்லீம்கள் பார்த்தாங்க, இனி வாழ இயலாத ஸ்பெயின்ல போட்டுகள்லையும் கப்பல்கள்லையும் ஏறி ஏறி ஓட ஆரம்பித்தாங்க முஸ்லீம். கிட்டத்தட்ட 2 மில்லியன் முஸ்லீம்கள் நாட்டை விட்டு ஓடினாங்க. கடைசி ஒரு வேலை செஞ்சாங்க. பெரிய தலைவர்கள் இவர்களெல்லாம் கர்நாத்தாவிலிருந்து குர்துபாவிலிருந்து அனைவர்களையும் நாடு கடத்தினாங்க. போங்க நாட்டை விட்டு வெளி. மொரோக்கோ, தூனுஸ், லிபியா. சில உலமாக்கள் சொல்றாங்க, எங்கெங்கெல்லாம் அவர்களுடைய போட் கப்பல் போனதோ அங்க போய் அவங்க தஞ்சம் பூந்தாங்க. அதோட தான் ஸ்பெயினை கழுவினாங்க, தனி கிறிஸ்தவ உலகமாக ஆக்கினார். இது நடந்தது இந்த மாதம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி. அபுல் ஹசன் அலி அந்நதுவி என்று இந்தியாவில் வாழ்ந்த பெரும் ஆலிம் ஒரு கவிதையில சொல்லுவாங்க, அந்த மிம்பர் குர்துபாவுடைய மிம்பர் அழுதாம்.
இந்த முஸ்லிம்களே, ஏன் நீங்க இப்படி வாழ்ந்தீங்க உலகத்தில்? உங்களால தானே எங்களுக்கு நாசம். குர்துபாவுடைய மிம்பர் அழுகுதாம். இதுல ஏறின உலமாக்கள் எங்கே? குர்துபாவுடைய பள்ளிவாசல்கள் அழுகுதாம். முஸ்லிம்களே, உங்களுக்கு என்ன நடந்தது? நீங்க யார்? நீங்க சிங்க குட்டிகள், ஏன் கழுதைகளாக மாறினீங்க? உங்களுக்கு என்ன நடந்துச்சு? பொருளாசை வந்துச்சா? பதவி ஆசை வந்துதா? இதுதானே உங்களை சண்டை பிடிக்க வைத்து. சகோதரர்களே, ஆகவே நாங்க பாடம் படிக்கணும். இந்த நாட்டில் பெரிய பாடம் இது. முஸ்லிம்களுடைய ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நடந்த சோக வரலாறு இது. இது போன்று நடக்க கூடாது என்பதற்குத்தான் அவ்வளோ வரலாறையும் தேடி உங்களுக்கு நான் சொன்னேன். யாரும் யாரையும் காட்டி கொடுத்து எங்களுக்குள்ள பிரிஞ்சி எங்களுக்குள்ள துண்டாகி நாங்க அநியாயம் செய்ய தொடங்கினா அல்லாஹ் காஃபீர்கள் எங்கள் மீது சாட்டுவான். அதுக்கு பிறகு பள்ளியும் இருக்காது, மதரசாவும் இருக்காது, உலமாக்களும் இருக்க மாட்டார்கள். உலகம் அப்படியே மாறிவிடும். அல்லாஹ் சூரா முஸம்மில் அதற்கு பிறகு சொல்றான், அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா, அலிம அன் சயகூனு மின்கும் மர்தா. அல்லாஹ்க்கு தெரியும் உங்கள நோயாளிகள் இருக்கிறார்கள். وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, தொழில் ரிஸ்க தேடி போவாங்க, வியாபாரத்துக்கு பிரயாணம் பண்ணுவாங்க. وآخرون يقاتلون في سبيل الله. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அல்லாஹ்ட பாதையில போராடுவாங்க. 3 காரணத்தை அல்லாஹ் சொல்ற. நமக்குள்ளேயும் நம்மட ஊர்லயும் இருக்கிறாங்க அப்படி. சிலருக்கு நோயாளி, ராவு ஃபுல்லா தொலையலாது, அரவாசி ராவும் தொலையலாது, 3 பகுதியும் தொலையலாது, மரபா. 2வது கூட்டம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பாத்தியம், சம்பாத்தியத்துக்காக போறவங்க. 3வது அல்லாஹுடைய பாதையில போராடுறவங்க. ஆகவே உங்களுக்கு ஒரு அனுமதி, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ் சொல்றான், நீண்ட நேரம் நின்று வணங்க தேவையில்லை. ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். எவ்வளோ ஏலுமோ அவ்வளோ குர்ஆன் ஓதுவோமா? இன்ஷா அல்லாஹ் ஓதணும் குர்ஆன். எவ்வளோ ஏலுமோ. நான் சொன்னனே, நபி அவர்கள் 4 ஜுஸு ஓதுவாங்க ஒரு நாளைக்கு. ஈமான் கூடும் குர்ஆனால். ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின், முதலாவது இபாதத். 2வது வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஃபர்தான தொழுகையை நேரத்துக்கு தொழுது. வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகை 2வது இபாதத். 3வது வஆத்துஸ் ஸகாத், ஜக்காத்தை கொடுங்க. டைமை பார்த்து ஜக்காத்தை கொடுத்துருங்க. இந்த ஊர்ல 8000 ஏக்கர் வெள்ளாமை இருக்குதா? 8000 ஏக்கர் வெள்ளாமையில 16000 மூட ஒரு போகத்துக்கு வரும். 2 போகத்துக்கு வந்தா 5 வருஷத்துக்குள்ள நிந்த ஊர்ற ஏழ்மையை போக்கிடலாம் இன்ஷா. எல்லாரும் ஜக்காத் கொடுத்தா, இது வயல் மட்டும். கடை கடை ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வர அல்லாஹ் சொல்றான், ஜக்காத்தை கொடுங்க. வஆத்துஸ் ஸகாத், ஜக்காத்தை கொடுங்க. இது 3வது இபாதத். 4வது இபாதத் வஅக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், வஅக்ரதுல்லாஹ, அல்லாஹ்க்கு கடன் கொடுங்க. என்ன கடன்? கர்தன் அப்படின்னா என்ன? அல்லாஹ்க்கு கடன் கொடுக்குறேன்டா என்ன? கடன் ஒன்று கொடுத்தா திருப்பி தரணுமா இல்லையா? அல்லாஹ் நிச்சயம் திருப்பி தருவான் இன்ஷா அல்லாஹ். திருப்பி தருவான். அந்த பள்ளியை கொடுத்தவர் இருக்கார் காணிய உதாரணமா, இவருக்கு அல்லாஹ் இந்த பள்ளியை போல சொர்க்கத்தை கட்டி கொடுப்பார். எவ்வளவு பாக்கியசாலி, எவ்வளவு பாக்கியசாலி. இந்த ஊர்ல இவ்வளவு பெரிய பள்ளியுடைய இடத்தை கொடுத்து கட்டி கொடுத்து எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க, மாபல் பிடிச்சாங்க, அது செஞ்சாங்க, லைட்டை போட்டாங்க. கொடுப்பான் அல்லாஹ். ஹதீஸ்ல வந்திருக்குது,
மம்பனா லில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்வுக்காக ஒரு பள்ளி கட்டினாரோ அல்லாஹ் அவருக்கு கட்டி கொடுப்பான் சொர்க்கத்துல பள்ளி. அதே போல மாளிகை, அதே போல மாளிகை. இதுதான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற அழகிய கடன். வஅக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா, செல்வத்தை தந்திருக்கான் அல்லாஹ், வச்சுட்டு போய்த்திராதீங்க. கண்ணை பொத்த முந்தி ஏதாவது வழி செய், உங்களுக்கு தேவையானதை வச்சு கொள்ளுங்க, மக்கள்கிட்ட கை நீட்ட தேவையில்லை. வக்ஃப் செய்யுங்க, சதக்கா செய்யுங்க, ஹதியா கொடுங்க. எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. பண்டைக்கு ஃபாத்திமாவுக்கு புதிய பிள்ளைகள் வந்துச்சு மதரசாக்கு, அநாத பிள்ளைகள் வந்திருக்கு. அநாத பிள்ளைகள், நான் ஒரு பிள்ளைய கூப்பிட்டு செக் பண்ணினேன், வாப்பா மவுட்ஸ். அநாத பிள்ளைகள் வருது, ஓதுறாரு, ரப்பானியால ஓதுறாரு, உபைபுல் காப்ல ஓதுறாரு, காஷ்ஃபுலும்ல ஓதுறாரு. வருது ஊரம், இந்த ஊரை தேடி வந்துருக்கு. ஓட்டமாவாடியிலிருந்து அட்டாளச்சேனை முழு இடத்துலையும் பிள்ளைகள் வருது, ஓதுறதுக்கு வருது. ஏழுமானதை கொடுக்கிறது, செலவழிக்கிறது. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்க, அல்லாஹ் திருப்பி தருவான் இன்ஷா அல்லாஹ், நிச்சயம், நம்புங்க. அல்லாஹ் வேறொரு ஆயத்துல சூரா பக்ரால சொல்றான், 245வது ஆயத்துல, மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, யார் அழகிய கடன் கொடுக்கிறது, யார் அழகிய கடன் கொடுக்க தயார், ஃபயுதாஇஃபஹு லஹு அضعافன் கஸீரா, பன்மடங்காக ஆக்கி தரும். நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பன்மடங்கு எத்தனை, 1 லட்சம் ரூபாய். உதாரணமா நீங்க 1 லட்சம் கொடுத்தீங்கன்னா 50 லட்சம், அவ்வளோ வட்டியும் தரமாட்டான் ஒத்தன் உலகத்தில், அல்லாஹ் தருவான் இன்ஷா. இந்த இபாதத்துகள் அல்லாஹ் சொல்றான். முதலாவது குர்ஆன் ஓதுங்க, ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். இரண்டாவது வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுங்க டைமுக்கு. மூன்றாவது வஆத்துஸ் ஸகா, ஜகாத்தை கொடுங்க. நான்காவது வஅக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனா, அழகான கடன் கொடுங்க. அல்லாஹ் சொல்றான், இதை வைகள்தான். وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ. நீங்க முற்படுத்துறீங்களே, இதெல்லாம் செஞ்சு செஞ்சு முற்படுத்துறீங்க, இதெல்லாம் போய் எங்க இருக்கும்? அல்லாஹ் கிட்ட இருக்கும். யார்கிட்ட இருக்கும்? இப்ப நீங்க இன்றைக்கு தஃப்சீருக்கு வர முடிஞ்சு 100 ரூபாய் சதக்கா கொடுத்தீங்க, நீங்க மறந்துடுவீங்க, எங்க இருக்கும்? அல்லாஹ் ஸ்டாப் பண்ணுவான் எல்லாத்தையும். ஓ, இவர மாசம் 1 லட்சம் ரூபாய் ஜகாத் வந்திருக்குது, சதக்கா வந்திருக்குது, தொழுக வந்திருக்குது, 2 குர்ஆன் ஓதிருக்கிறார், இதெல்லாம் அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் சொல்றார், وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். எப்படி தெரியுமா? هُوَ خَيْرًا وَأَعْظَمَ أَجْرًا. நீங்க கொடுத்த 5 ரூபாய் தான், அங்க பார்த்தா 50 லட்சம் இருக்கும். அது நீங்க கொடுத்த 100 ரூபாய், ஹைரன் வஅஅதம அஜ்ரா, சிறந்ததாகவும் கூலியில் பிரம்மாண்டமானதாகவும் பெற்றுக் கொள்ளுவீர்கள். கொடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்கணும், ஃபகீரும் கொடுக்கணும். 100 ரூபாய் இருக்குதா, 5 ரூபாய் கொடு. 1 லட்சம் இருக்குதா, 1000, அது பெருமதி, அதல்ல, அதுதான் பெருமதி. அடுத்த இபாதத் என்ன? அல்லாஹ் கடைசி இபாதத்தா சொல்றான், வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ்க்கு. மொத்தம் எத்தனை இபாதத் சொல்லப்பட்டிருக்குது? முதலாவது என்ன? குர்ஆன் ஓது, ஃபக்ரஊ மா தயஸ்ஸர மின். இரண்டாவது என்ன? வஅகீமுஸ் ஸலாஹ், தொழுகையினை நாட்டுங்க. மூணாவது என்ன? வஆத்துஸ் ஸகா, ஜகாத்தை கொடுங்க. நாலாவது என்ன? வஅக்ரதுல்லாஹ கர்தன் ஹஸனா. அஞ்சாவது என்ன? இஸ்திக்ஃபார். வஸ்தக்ஃபிருல்லாஹ், போகல வரக்கூட, ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். வாயில இருக்கும் இதெல்லாம். உங்களை பார்த்து இன்னொரு ஆள் செய்யும்,
நீங்க பஸ்ல போறீங்க, சாப்பிடுறீங்க, கூட்டாளிமாட காய்ச்சிட்டு இருக்கீங்க, பேசக்குள்ள இடைக்கடைக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ரப்பிக்ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, ரப்பிக்ஃபிர்லி என்ன மன்னிச்சு வாயில வந்துட்டு இருக்கணும். மாஸ்டர்மார், பிரின்சிபல்மார், வாப்பா கிட்ட இருந்தா பிள்ளைகள் பழம், அம்மா கிட்ட இருந்தா பிள்ளைகள் பழம். ரப்பிக்ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 வாயால வாரு. வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹ் சூரா முஸம்மில அல்லாஹ் முடிக்கின்றான். ஓதி பாருங்க, சூரா முஸம்மில ஆரம்பத்திலிருந்து விளங்குது.